டிசம்பர் மாதம் 26ஆம் நாள். இலங்கையின் வரலாற்றில் மறக்க முடியாத ஓர் கருப்பு நாள். ஆழித்தாயாய் ரசிக்கப்பட்ட அன்னையவள் திடீரென மௌனம் காத்தாள். குழந்தைகள் எல்லாம் இவள் மௌனத்தில் ஆச்சரியம் காண, மீனவர்கள் ஏதோ தவறு என உணர்ந்தார்கள். கடல் அலைகள் திடீரென பின்னோக்கி இழுக்கப்பட்டது. எச்சரிக்க நேரம் இருக்கவில்லை. அமைதியான அந்த ஞாயிற்றுக்கிழமை காலை யாரும் நினைக்கவில்லை ஆழித்தாயின் கோரப்பசி இத்தனை உயிர்களை பலியெடுக்கப் போகிறதென்று. வடக்கு சுமாத்ராவில் 9.1 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட பாரிய நிலநடுக்கம். இதன் காரணமாக கடலில் பெரிய அலைகள் உருவாகி 14க்கும் மேற்பட்ட நாடுகளை தாக்கியது. அதில் எமது நாடும் சிக்கியதே. மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் எழுந்த ராட்சதலை கண்டு திகைத்து வெடித்த மனித உயிர்கள். கரைகளிலெல்லாம் கண்ணீரோலம். ஒரே நொடி வீடுகள் அழிந்தன. மனித உயிர்கள் பறிக்கப்பட்டன. ரயில் தடங்கள் அடித்துச் செல்லப்பட்டன. பொருளிய ரயில் விபத்து உலகையே உலுக்கியது. இலங்கை உயிருடன் அழுத நாள். 35,000க்கும் மேற்பட்ட உயிர்கள் வெறும் எண்கள் அல்ல, மொத்தமாகவே சிதைக்கப்பட்ட கனவு கோட்டைகள். அந்த நாளுக்கு பிறகு சில வீடுகளில் அதே குரல்கள் இல்லை. சில தாய்களின் கண்களில் கண்ணீர் இன்னும் உலரவில்லை. குழந்தைகளெல்லாம் வாலிபம் கடந்து அதே ஏக்கம். எத்தனையிலும் மனிதமே மதமினம் கடந்து மலர்ந்தது. எமது நாடும் மீண்டெழுந்தது. காலத்தால் அழிக்க முடியாத வடுக்கலாய் ஆழிப்பேரலையின் 21ஆம் வருட நினைவுகளும் கடக்கிறதே. கண்ணீரில் எழுதப்பட்ட வரலாறாய் இன்று நாம் நினைவு கூறுவது ஓர் பேரழிவை அல்ல, திரும்பி வராத மனித உயிர்களை, மறக்க முடியாத கதைகளை, மீண்டெழுந்த மனித மனங்களை.